ஹேருக்கு எவ்வளோ டிப்ஸ் சொன்னாலும் பத்தாது. நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஹேரை 3 வகையாக பிரிச்சுக்கோங்க. டெய்லி, வீக்லி, மந்த்லி. டெய்லி உங்களோட ஹேரை 5 மினிட்ஸ் உங்கள் ஃபிங்கரால் மசாஜ் கொடுங்க. அப்போ தான் நல்லா பிளட் சர்க்குலேஷன் ஆகும். உங்களோட ஹேர் வளர்கிறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்களோட ஹேரை டெய்லி இது போல் கோம்பல்ல சீவி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹேரை சிக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களோட ஹேர் ரொம்ப பிரிஸியாக இருக்குன்னா தேவைப்பட்ட ஒரு நல்ல ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. வாரத்தில் 2 டேஸ் நல்ல மைல்டு ஷாம்பை வச்சு உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி வீக்லி 2 டைம்ஸ் ஹாட் ஆயில் மசாஜ் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோகோனட் ஆயில் அல்லது ஆலிவ் ஆயில், இந்த 2 ஆயிலில் ஏதாவது ஒரு ஆயில் நல்லா ஹீட் பண்ணி உங்களோட ஸ்கேல்பில் நல்லா ரிலாக்ஸாக மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் உங்கள் ஸ்ப்ளிட் எண்டை கட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல ஒரு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். ஹேர் மாஸ்க் இல்லைனா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஏதாவது ஒரு ஹேர் பேக் கம்பல்சரி போடுங்க. இது போல் நீங்கள் உங்களோட ஹேரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் ரீக்ரோத் ஆகிறதும் சில்கி அண்ட் ஷைனாக மாறுறதும் உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஹர்ஷிதா பியூட்டி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய், see you.